ஸோ பாகுபலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 1 and 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரபாஸ் படத்து மேலே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சரி 2 பயங்கரமான ஹிட்டு, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளே இருந்துச்சு. ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் சாகுக்கு இருந்துச்சு. சாகு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அதுக்கப்புறம் வந்து ராதேஷியாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சலார் வந்துச்சு. கான்சாரோட சலார், வரதராஜ மன்னாரோட சலார், சலார் தேவரதா ரைசர். ஏயா கத்துற? ராஜா சாப் ரிலீஸ் ஆயிருக்கு, தேர்ல ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ஓடிடிலையும் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படத்தை ட்ரெயிலர் வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 50% அதோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத கம்மியாயிடுச்சு. மெயினாக இந்த crocodile ஃபைட் பார்த்த போதே எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது வச்சுங்களேன். சரி அந்த முதல்ல இல்லைங்க. ஸோ இந்த முதல்ல படத்தோட கதை ஒன்லைனர் சொல்லணும்னா ஒன்லைனர் சொல்றது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். சஞ்சித் இந்த படத்துல வந்து ஒரு பிச்சைக்காரராக இருப்பாரு. அவர் வந்து அந்த இடத்துல அந்த ஊர் ராணி இல்லைன்னா ஜமீன்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடி வந்து அவர் கையை பிடிச்சிக்குவார். ஸோ ஜெனரலாக கிட்ட வரும்போதே அச்சு துவக்கணும். கையை பிடிச்சி 2 seconds வெயிட் பண்ணதுக்கப்புறம் சமுதிரம் கோவம் வரும். என்ன கையை பிடிச்சிருத்தியா? ஸோ எல்லாம் போட்டு அடிச்சோன்னா அவருக்கு வந்து ரிவெஞ்ச் இருக்கணும் அப்படின்னு கோவத்தில் என்ன பண்ணுவார், சைக்கிள் இருந்து கிளம்பிட்டு நேரம் ஒரு காட்டுக்குள்ளே போவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஓடி திரும்பி உட்காந்துருக்கு. ஒரு கூப்பிடுவார், திரும்பியே பார்க்க மாட்டார். உள்ளேருந்து ஒரு லேடி சவுண்ட் வரும், நீ வந்து ரத்த தானம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்ன பாடி பாஸ் கட் பண்ணி போடலாம், திரும்பி பார்ப்பார் அப்படின்னாரு. ஒன்று அப்படி கத்தி எடுத்து கையை கட் பண்ணி போட்டுருவார். அப்படி திரும்பி பார்த்து அந்த கையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து என்ன வேணும்னு கேட்பாரு. கேட்டு அப்படியே சூப்பராஜ் பவர்லாம் அவர் கொடுத்துருவார். அவர் நேராக போயிட்டு அந்த ஜமீன்தார் அந்த ராணி வச்சுக்கலாம், அந்த ராணியை வந்துட்டு மயக்கி அவர் வந்து கல்யாணம் பண்ணுவார். கொஞ்ச நாள் ஆகும்போது அங்கே வந்து ஏதோ ஒரு பெட்டின்றாங்க, அந்த ஜுவல்லரி பெட்டி என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று எடுத்துட்டு சமுதிரகண்ணி அங்கேருந்து சமுதிரகண்ணி மந்திரி மாதிரி வச்சுக்கலாம், அவர் வந்து எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சிருவார். மீன்ஸ் திருட்டு போயிடுவார். நான் அதோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் எதுவும் கிளம்பி வர அப்படியே போவார். கடைசி வரைக்கும் வரவே மாட்டார். ரொம்ப நாள்னா அங்கே இருக்க சொந்தக்காரங்களா இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் சொல்லி அந்த ராணி ஜமீன்தார் அவங்க வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அவங்க வீட்டை எப்படி அவங்க வெளில அனுப்புறாங்க அப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக வெளியூர் வந்துட்டு அங்கேயே வாழ்வாங்க. அவங்க பேரன் தான் ராஜா சாப் பிரபாஸ். ஸோ இவங்க ஒரு வயசுக்கு மேலே இவங்களுக்கு வந்து அல்சிமஸ் வந்துடும். ஆனால் தாத்தா சொல்லி அந்த தாத்தா பற்றி நினச்சிட்டே இருப்பார். தாத்தா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலியோட வந்துட்டு இருப்பாங்க. ஸோ பிரபாஸ் தானே சொல்லி பார்ப்பாரு, இவங்க கேட்கவே மாட்டாங்க. தாத்தா பற்றி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் பிரபாஸ் வந்துட்டு தாத்தாவை தேடி ஒரு ஊருக்கு வருவார். அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். அந்த பெட்டியை திருட்டு போனதே வந்து சஞ்சய் தத்தா, அதாவது அவங்க தாத்தா தான். அது வந்து சமுதிரகனி கிடையாது அப்படின்னு தெரியும். தாத்தா மேல பயங்கரமான கோவம் வந்து, தாத்தா இதெல்லாம் பழி வாங்க தான் பண்ணாரு, அவர் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு கதையெல்லாம் சமுதிரகனி சொல்லுவாரு. அதை கேட்டு பயங்கரமா கோவம் வந்து பிரபாஸ் வந்துட்டு தாத்தா தெரியும் அரண்மனைக்கு போவார். அங்க போறான். அங்கே தெரியும் தாத்தா ஆல்ரெடி இறந்து போயிடுச்சு. தாத்தா ஏன் இறந்து போனார்னா, தாத்தாக்கு அடுத்த ஜென்மம் எடுத்து, சஞ்சயத்துக்கு அடுத்த ஜென்மம் எடுத்து அந்த சொத்தெல்லாம் அவருக்கு வந்து வாழணுமா. அவர் சின்ன வயசுல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரா, அது இல்லாம சின்ன வயசுலேருந்தே பணக்காரனா வாழணுமா. ஸோ இன்னொரு ஜென்மம் எடுக்கிறாருன்னா அங்கேயே பிறப்பாரு, வேற எங்கேயும் பிறப்பாரு. அப்புறம் திருப்பி எப்படி இங்கே வருவாரு, அப்புறம் எப்படி இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசாவாரு, அது வரைக்கும் இந்த அரண்மனை அப்படி இருக்குமா அப்படின்னு கேள்வி நிறைய இருக்கு. அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, சத்தியமாக பதில் தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, சஞ்சயத்துக்கு மறுபிறவை எடுக்கணும்னா அந்த பிரபாஸ் பாட்டி அவங்க ஒய்ஃப் இருக்காருல்ல, ஒய்ஃபுக்கு வந்துட்டு இயற்கையா மரணம் வருமா. ஏன் எல்லாம் கேட்காதீங்க, சத்தியமா எனக்கு தெரியல, அப்படிதான் சொல்றாங்க. சஞ்சய் கடைசியை பாட்டியை காப்பாற்றி அந்த பிரபாஸ் வந்து பாட்டியை காப்பாற்றி பேயை வந்து கொன்றாரு. இதுதான் படத்தோட கதை. படத்தில் வந்து 3 ஹீரோயின், ஒவ்வொரு ஹீரோயினோட தனித்தனியாக பாட்டு, 3 பேரும் சேர்ந்து பாட்டு, அப்புறம் மொத்தமாக எக்கச்சக்க பாட்டு, ஒரு 300 பாட்டு, 400 ஃபைட்டு, எக்கச்சக்க காஸ்டியூமு, படத்தில் எல்லாமே இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை. சரி, எல்லாம் முடியும் போது சரி அப்பாடா படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அங்கதான் ஃபைனல் ட்விஸ்ட். என்னன்னா, இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கு, ராஜா சாபின் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்க்கஸ்ல அப்படியே வந்து அந்த ஜோக்கர் வேஷம்லாம் போட்டுட்டு, நம்ம அந்த ஜோக்கர் இல்லைங்க, நார்மல் ஜோக்கர் வேஷம்லாம் போட்டு அங்கே வந்து பிரபாஸ் உட்காந்துருக்காரு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு இல்லை, வெயிட்டிங் எல்லாம் இல்லை, இதே போதும். செயல்பட எடுப்பாங்களான்னு தெரில, துணிஞ்சு எடுத்தாங்கன்னா நம்ம அந்த ரிவ்யூவும் பார்க்கலாம். ஸோ படம் ஓடிடியில் இருக்கு. இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் நீ இல்லடா இந்த படம் எனக்கு பார்த்தே ஆகணும்டா, நான் ஒரு டைஹார்ட் பிரபாஸ் ஃபேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, படம் ஓடிடியில் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தியேட்டர்ல இப்போ ஓட்டி தான் இருக்கு, நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.